வணக்கம். எட்டி டாக்ஸ்ல என்ன செய்தியை பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, சுக்குநூறாக உடைந்த திமுக கூட்டணி, ஆளுக்கு ஒரு திசையில் நடக்க ஆரம்பித்த திமுக கூட்டணி கட்சியினர் ஒருங்கிணைக்கின்ற முடிவு படுதோல்வி, அதிர்ச்சியில் அறிவாலயம், வேதனையில் விழுந்த முதலமைச்சர். திமுக கூட்டணிக்குள்ள இணக்கம் இல்லாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்பதுதான் இந்த வீடியோவில் நம்ம விரிவா பார்க்க போறோங்க. இந்த செய்தி செவ்வாய்க்கிழமை நியூஸ் 7ல வந்தது. அந்த செய்தியை நான் அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கின்றேன். முதல்ல எந்தெந்த கட்சிகளுக்கெல்லாம் அதிருப்தி அப்படின்றத நம்ம பார்க்கணும். பிரேமலதா விஜயகாந்துக்கு தவிர மற்ற அத்தனை பேருக்குமே அதிருப்தி தான். திமுகவுடன் அவங்க யாருமே இணக்கமா இல்லவே இல்லை. யார் வேண்டுமானாலும் திமுகவை பகைத்துக் கொள்வார்கள். இஸ்லாம் அடிப்படையில் உள்ள கட்சிகள் திமுகவை எப்பொழுதும் சரி பகைத்துக் கொள்ளவே மாட்டாங்க. அதனால முஸ்லிம் பெயரால் கட்சி வச்சு நடத்தக்கூடிய எந்த ஒரு கட்சி தலைவர்களும் இந்த தேர்தல் தருணத்தில் முதலமைச்சரை சந்திக்கவே இல்லை. கடைசி வரைக்கும் டீல்ல விட்டாங்க. எப்போதும் சரி ஸ்டாலின் ஐயா அவருடைய பிரச்சார மேடைகள்ல சிறுபான்மையினர் தலைவர்கள் ஒருத்தர் யாராவது கண்டிப்பா இடம்பெற்றிருப்பார்கள். இந்த முறை ஸ்டாலின் ஐயா அவர்கள் பிரச்சார மேடைகள்ல சிறுபான்மை இனத்தை சார்ந்தவர்கள் யாருமே இடம்பெறவில்லை. அவங்களுக்காக செஞ்சதெல்லாம் மறந்துட்டு விலகி நிக்கிறாங்க அப்படின்ற புரியாத புதிராகவே முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு இருந்ததுதான் முதல்ல அதிர்ச்சியாக இருக்கிறது. ஏன் நம்ம இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த கட்சிக்காரங்களை அரவணைக்காத விட்டோம்? எங்க தவறு செய்தோம்? ஏன் இந்த தேர்தலில் அவங்க தனி பாதை எடுத்தாங்க? ஸோ அவங்க வெற்றிக்காக மட்டுமே அவங்க பாடுபடுகின்றார்கள். ஏன் திமுகவுடன் இணைந்து பணியாற்றவில்லை? ஸோ கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் இதையே கவனிக்காம விட்டுட்டாங்க. இன்னும் தேர்தல் நடைபெறுவதற்கு ஒரு நாள் இருக்கிறது. ஸோ இஸ்லாம் சமூகத்தை சார்ந்த கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த கட்சி தலைவர்களை கூட்டுவாங்கப்பா, இன்னைக்காவது சந்திக்கலாம், அது ஒரு செய்தியாகும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு சிறுபான்மை இனத்தை சார்ந்த கட்சி தலைவர்களை எல்லாம் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் சந்திக்க போறாராம். போட்டோவாக செய்தியாக வந்தா அது ஒரு பிரச்சாரமா இருக்கும் என்பதற்காக அதை செய்ய போறாராம். ஸோ தொகுதி கொடுப்பதில் பாரபட்சம் காட்டினதுனால இஸ்லாம் மற்றும் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்த கட்சிக்காரங்க ஒதுங்கி நின்றுட்டாங்க. அதனால இந்த முறை வாக்கானது திமுகவுக்கு பெரும்பான்மையாக சிறுபான்மையர் வாக்கு வராது. ரெண்டாவது, எப்போதும் சரி திமுகவை அரசு அதிகாரிகள் சந்திச்சுக்கிட்டே இருப்பாங்க. அரசு ஊழியர்கள் பாத்தீங்கன்னா நன்றி தெரிவிப்பாங்க தேர்தல் தருணத்துல. அதாவது திமுக தொழிற்சங்கம் வச்சிருக்கு. அந்த தொழிற்சங்க தலைவர்களை பொறுத்த வரைக்கும் வரிசையா வருவாங்க. ஸ்டாலின் ஐயா கிட்ட கை கொடுப்பாங்க. ஐயா இதை செஞ்சிட்டீங்க, அதை செஞ்சிட்டீங்க, தொழிலாளர் வர்க்கமே உங்க பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு கரெக்டா தேர்தல் நேரத்தில் ஒரு பிரச்சாரம் மாதிரி ஒரு சந்திப்பை நிகழ்த்திட்டு போவாங்க. தொழிலாளர்களுக்கு திமுக சோறு போடுற மாதிரியும் அதே மாதிரி அவங்கள வாழ்த்தி அனுப்புற மாதிரியும் வாக்குறுதி கொடுத்து அனுப்புற மாதிரியும் நாடகத்தை நடத்தும். ஆனா இந்த முறை எந்த தொழிலாளரும் பாத்தீங்கன்னா தொழிலாளர் சங்க தலைவர்களும் நம்ம ஸ்டாலின் ஐயாவை சந்திச்ச மாதிரி தெரியல. மூன்றாவது, வர்த்தகர்கள். ஏன்னா அவங்க பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில். ஸோ வர்த்தகருடைய தலைவராக இருக்கிறார் இல்லையா, அவங்க பிள்ளைக்கு திமுக சீட்டே கொடுத்துக்குது. ஆனால் சீட்டே கொடுத்துருந்தாலும் சரி அவர் நம்ம ஸ்டாலின் ஐயாவை சந்திக்கவே இல்லை. வர்த்தகர்கள் சார்பாக எந்த நன்றியும் சொல்லலை. தேர்தல் பிரச்சாரமே முடிஞ்சு போச்சு. ஆனால் யாரும் நம்ம ஸ்டாலின் ஐயாவை சந்திக்கவே இல்லை. எப்போதும் சரி இந்த சந்திப்புகள் திமுகவுக்கு கூடுதல் பலமாகவே பார்க்கப்படும். அதனால இந்த மாதிரி இலவச வாக்குகளாக இருக்கக்கூடிய மத தலைவர்கள், மதத்தின் பேரால் கட்சி வச்சு நடத்துறவங்க, அப்புறம் அரசு அதிகாரிகள், அப்புறம் வர்த்தகர்கள், தொழில்துறையினர், இவங்கெல்லாம் எப்போதும் ஸ்டாலினை எங்க பிரச்சாரத்துக்கு போறாங்களோ அங்கேயே சந்திப்பாங்க. சில வாக்குறுதிகளை ஸ்டாலின் கொடுத்ததாக செய்தி வரும். ஆனா இந்த முறை எந்த இடத்திலும் அந்த மாதிரி சந்திப்பு நிகழவே இல்லை. அதனால்தான் அறிவாலயமானது அதிர்ந்து போயிருக்கிறது. ஒருவேளை திமுக ஜெயிக்காதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டாங்களா? அதனால வர்த்தகர்கள் விலகி நிற்கின்றார்களா? தொழில்துறையினர் விலகி நிற்கின்றார்களா? அரசு அதிகாரிகள் விலகி நிற்கின்றார்களா? என்ன ஆச்சு? ஏன் நம்மள சந்திக்கல அப்படின்னு அறிவாலயமும் குழம்பி போயிருக்குது. ஸ்டாலின் ஐயா அவர்களும் குழம்பி போயிருக்கிறாங்க. இதெல்லாம் இயல்பான ஒன்று. எப்போதும் சரி மகளிரை சார்ந்தவங்க ஆளுமைகளாக அரசியல் களத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், இல்ல பொதுத்தளத்தில் தொழிலதிபர்களாக இருக்கலாம், இல்ல சமூக செயல்பாட்டாளர்களாக இருக்கலாம், பெண்ணின போராளிகளாக இருக்கலாம், திராவிடத்தினுடைய அடிவருடிகளாக இருக்கலாம். அவங்க ஒட்டுமொத்த பேரும் பெண்கள் படையை திரட்டி கொண்டு நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்கள் பெண்களுக்கு இதெல்லாம் கிழிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு
பெண்கள் படையானது ஸ்டாலினை வந்து சந்திக்கும். எங்கெங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாரோ அந்த இடத்துல தனியே வந்து ஒரு சந்திப்பை நிகழ்த்துவார். அதை போட்டோ எடுத்து போடுவாங்க. பெண்களுக்கு இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கார், இந்த வாக்குறுதியை கூட இந்த வாக்குறுதியை சேர்த்துக்கிட்டு நீங்க நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலான வாக்குறுதியை பெண்கள் வந்து வச்சாங்க நம்ம முதலமைச்சர் ஐயா கிட்ட. அதை வந்து முதலமைச்சர் அவர்கள் குறித்து வைத்துக் கொண்டார். கண்டிப்பா நிறைவேற்றி தருகின்றேன் என்று அந்த வாக்குறுதியும் ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு செய்தி வரும். ஆனா எந்த ஒரு பிரச்சாரத்திலும் சரி தனித்து தொழில்துறையினரையோ இல்ல பெண்களையோ சந்தித்த மாதிரியும் புதுசா வாக்குறுதியை கொடுத்த மாதிரியும் எதுவுமே தெரியல. அதனால வழக்கமாக தேர்தல் ஸ்டண்ட் நடக்கும் திமுகக்குள்ள, அந்த ஸ்டண்ட் எதுவும் இப்ப நடக்கவே இல்லை. ஒருவேளை நம்ம ஆட்சிக்கு வருகின்றோம், நிறைய பேர் வந்து எதுக்கு சந்திக்கணும், அவங்க ஆளுக்கு ஒன்று கேட்பாங்க, அதை வாக்குறுதியாக கொடுக்கணும். ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை, அதையே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் கலாச்சிட்டு இருக்காங்க. இப்போ தேவையில்லாமல் சந்திப்புகளை நிகழ்த்தி அந்த சந்திப்பில் ஒரு வாக்குறுதி கொடுத்து அது பூதாகரமாக நமக்கு எதிராக வந்து நின்னா என்ன பண்றது அப்படின்றதுக்காகவே வந்து யாரையும் சந்திக்கல அப்படின்னு திமுக காரங்க அடிச்சு விடுறாங்க. எது உண்மைன்னு நமக்கு தெரியல. இதெல்லாம் பொதுத்தளத்துல எப்போதும் திமுக செய்யக்கூடிய இலவச விளம்பரங்கள். ஆனால் கூட்டணி கட்சிகளை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ்ல இருந்து நம்ம எடுக்கணும். ஏன்னா காங்கிரஸ் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்குது. திமுக தலைமையானது ஒரு விஷயத்தை எதிர்பார்த்தது. என்ன விஷயத்தை என்று பார்க்கின்ற பொழுது நம்முடைய ராகுல் காந்தியும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒரே மேடையில் பிரச்சாரம் பண்ணணும். அப்படி பிரச்சாரம் பண்ணாதான் இந்த இண்டி கூட்டணியானது நெருக்கமாக இருக்கிறது. ஸோ கடந்த காலங்களில் எந்த அளவுக்கு அண்ணன் தம்பியாக சகோதர பாசத்துடன் வந்து பிஜேபிக்கு இடமில்லை என்று சொல்லி பிரச்சாரம் செய்து அந்த கட்சிகளை தோக்கடிச்சுமோ அதே மாதிரி 2 மேடைகளாவது வந்து ஸ்டாலின் ஐயா ராகுல் இவங்க 2 பேரும் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனால் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்டாலினுடன் மேடை ஏறவே மாட்டேன், தயவு செய்து என்னை கூப்பிடாதீங்க, ஸ்டாலினுடன் தான் பிரச்சாரம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து பிரச்சாரத்துக்கே வரல. நான் வந்து பிரச்சாரம் பண்ணுறேன், ஸ்டாலின் பேரையும் சொல்கிறேன். ஆனால் அவர் தெற்க பண்ணார்னா நான் வந்து வடக்க பண்ணுவேன், அவர் மேற்க பண்ணார்னா நான் கிழக்க பண்ணுவேன், அவருக்கு ஆப்போசிட் தான் பண்ணுவேன். நான் தயவு செய்து ஸ்டாலினுடன் வந்து பிரச்சாரம் பண்ண மாட்டேன், கம்பல் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து ராகுல் காந்தி மறுத்தே விட்டாராம். ராகுல் காந்திக்கு அவ்வளவு அதிருப்தியாம். ஏன் அவ்வளவு அதிருப்தி அப்படின்னும் பொழுது பலத்துக்கு ஏத்த மாதிரி தொகுதிகளை ஒதுக்கல. 2வது ஒவ்வொருத்தரையும் கண்ணியமா நடத்தியிருக்க வேண்டும். திமுக யாரையுமே வந்து கண்ணியமா நடத்தல. என்னப்பா சொல்ற, பிரச்சாரம் எல்லாம் முடிஞ்சிட்டு பிறகு இதெல்லாம் காங்கிரஸ் கட்சிக்காரங்க அதிருப்தி ஏற்படுத்துறாங்க, அவருடைய அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க. இத்தனை நாள் மூடிக்கிட்டு சும்மா தானே இருந்தாங்க, இப்போ ஓட்டு போற வரைக்கும் சும்மா இருக்கலாம் இல்ல, எதற்காக இப்போ வந்து இதெல்லாம் கொக்கரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அதாவது காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் திமுக இடத்துல பொறுமையாக தான் நடந்துருச்சான். இந்த தொகுதிகளை இனம் காண்பதற்கும் தொகுதியுடைய எண்ணிக்கையை இறுதி செய்வதற்கும் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட திமுக அழைத்து பேசுவதற்கு முன்பாகவே வந்து இந்த தொகுதிகளை இனம் காண்பதற்கான குழுவை போட்டுச்சான் காங்கிரஸ். கிட்டத்தட்ட குழு போட்டு 80 நாள் பொறுத்து தான் திமுக அழைத்து யார் யாருக்கு எவ்வளவு தொகுதி என்று பேச்சுவார்த்தையை நடத்திதான். காங்கிரஸ் நினைச்சது என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம முன்னாடியே குழு போட்டோம்னா திமுக கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி அதிக தொகுதியில பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்களாம். அதிக தொகுதியில கேட்பதனால நிச்சயமா பேச்சுவார்த்தையானது நீண்ட நாள் ஆகும், அதனால நம்ம தான் முதல்ல குழுவை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அதிக தொகுதிகளும் ஆட்சியில பங்கும் வேண்டும் என்பதற்காகவே வந்து முன்னாடியே குழு போட்டார். ஆனா குழு போட்டதை காங்கிரஸ் கட்சிக்காரங்க நேரடியா போய் மரியாதை கொடுத்து ஸ்டாலின் கிட்ட சொல்லிட்டே வந்தாங்களாம். ஆனா ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் குழு போடுறேன்னு சொல்லிட்டு 80 நாள் பொறுத்து குழு போட்டாராம் நம்ம ஸ்டாலின் ஐயா. அதுவே ராகுல் காந்திக்கு பெரிய வருத்தம். காங்கிரஸ் கட்சிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு திமுக கிட்ட வேண்டுகோள் வச்சாங்களாம். எதுக்குயா கூப்பிட்டு பேசணும்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அகில இந்திய தலைவர்கள் பிரச்சாரத்துக்கு வரணும், எந்த தொகுதி என்று இனம் காணணும், எவ்வளவு தொகுதி என்று இனம் காணணும், இந்த 2ம் எங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான் தலைவர்கள் எங்கே பிரச்சாரம் பண்றாங்க, அதே மாதிரி திமுக தலைமையுடன் எங்க சேர்ந்து பிரச்சாரம் பண்றாங்க என்று பிரச்சார சாற்றையே வந்து நம்ம உருவாக்க முடியும், பட்டியலை உருவாக்க முடியும். ஆனா நீங்க டிலே பண்ணீங்கன்னு வச்சுங்களேன், நிச்சயமா வந்து ஸ்டாலினும் நம்ம ராகுலும் பிரச்சாரம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கூட பார்த்தாங்களாம். ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணிச்சுன்னு கேட்டீங்கன்னா, தான் எத்தனை தொகுதியில போட்டிடுவேன், எந்தெந்த தொகுதியில போட்டிடுவேன், அதிமுகவும் திமுகவும் நேரடி போட்டி எங்க என்று அதிமுக கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு பிறகு திமுக தன்னுடைய தொகுதி எண்ணிக்கையை முடிவு செய்துவிட்டு கூட்டணி கட்சிகளை அழைத்து பேசியதாம். அதனாலதான் காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய அதிருப்தியில் இருக்குதான். ராகுல் காந்தி கடைசி வரைக்கும் ஸ்டாலின் பெயரை சொல்லவே இல்லை, ஒண்ணு ஸ்டாலினுடன் சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல. ஆனா திமுக அடித்த நாடகம் இருக்கு தெரியுமா,
அந்த நாடகம் காங்கிரஸ் ஆனது இன்னைக்கு போட்டு உடைச்சிருக்குது. இந்த தொகுதி மறுவரையறை மசோதா கொண்டு வந்தாங்கல்ல பார்லிமெண்ட்ல, அந்த மசோதாவை தோக்கடிக்கணும் என்பதற்காக நம்ம ஸ்டாலின் ஐயா வந்து பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கிட்ட போன் பண்ணி பேசினாரு. அதாவது மாநில உரிமைக்காக எப்போதும் குரல் கொடுக்கின்றவன் நானு, அதனால ஸ்டாலின் ஐயா கவலைப்படாதீங்க, நானும் நீயும் ஒன்று சேர்ந்து இந்த மசோதாவை பார்லிமெண்ட்ல தோக்கடிப்போம் அப்படின்னு நம்ம ஸ்டாலின் ஐயா கிட்ட வந்து ராகுல் காந்தி போன் பேசினாரு. 2 பேரும் சகோதர பாசத்துடன் வந்து மாநில உரிமை பற்றி பகிர்ந்து கொண்டார்கள் சொல்லிட்டு அடிச்சு விட்டாங்க. ஆனா இன்னைக்கு காங்கிரஸ்ல இருந்து வந்த தகவல் என்ன தெரியுமா? திமுக தலைவர் ஸ்டாலினுடன் வந்து நம்ம ராகுல் காந்தி ஒருபோதும் பேசவில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய ஆபீஸ்ல இருந்தோ காங்கிரஸ் கட்சி தலைமையில் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கேவோ வந்து ஸ்டாலின் அவர்கள் இந்த மாதிரி தொகுதி மறுவரை தொடர்பாக தான் எடுத்திருக்கின்ற முடிவை சொன்னதை ராகுல் காந்தி கிட்ட சொல்லி ராகுல் காந்தி ஓகே சொன்ன விஷயத்த மல்லிகார்ஜுன கார்கே தான் வந்து ஸ்டாலின் கிட்ட சொல்லியிருக்கின்றார். ஆனா ஸ்டாலினும் நம்ம ராகுலும் ஒன்னா பேசிக்கொள்ளவே இல்லை இது வரைக்கும். அந்த அளவுக்கு காங்கிரஸை வச்சு செஞ்சுட்டு இருக்குது திமுக. அதனால தான் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் நம்ம ஸ்டாலின் ஐயா அவர்களும் வந்து நேற்று சென்னையில கூட பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன் ஓசூர்ல கூட மல்லிகார்ஜுன கார்கேவும் நம்ம ஸ்டாலின் ஐயாவும் ஒன்னா பிரச்சாரம் பண்ணாங்க. ஏன் ராகுலும் ஸ்டாலினும் ஒன்னா பிரச்சாரம் பண்ண முடியாதா? மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் மெனக்கிட்டு 2 முறை தமிழ்நாட்டுக்கு வர முடியுது, ராகுல் காந்தியால் வர முடியலையே. அதனால திமுக உறவே வேண்டாம் என்று நம்ம ராகுல் காந்தி நினைக்கின்றாராம். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் அதிமுகவை முந்தனேத்து புகழ்ந்து தள்ளியதாம். ஏண்டா திமுக மட்டும்தான் மக்களுக்கு உழைச்சிருக்குதா? அதிமுக மக்கள் உழைக்கவே இல்லையா? அந்த கட்சி தாண்டா 32 ஆண்டு காலம் ஆட்சி ஆண்டிருக்குது. ஸோ அந்த கட்சி செய்யாததை திமுக ஒன்றும் பெருசாக செஞ்சிலடா அப்படின்னு சுட்டி காட்டும் விதமாக அதிமுகவை புகழ்ந்துட்டு போனாராம் ராகுல் காந்தி. ஸோ திமுக பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் போகின்ற பாதை என்ன? பெரும்பான்மை திமுக கிடைக்காது அப்படின்ற தகவல் தான் எல்லா கருத்து கணிப்பிலும் வருது. ஒருவேளை பெரும்பான்மை வரவில்லை என்றால் காங்கிரஸ் எல்லாம் அரவணைக்க வேண்டியதாக வரும். அதனால கூட்டணி ஆட்சி என்றால் என கூப்பிடு என்று இப்போதே ராகுல் காந்தி சொல்ல வந்துட்டாரா? அதனால தான் எந்தவித இணக்கமும் இல்லாம எந்தவித ஒருங்கிணைப்பும் இல்லாம திமுகவை தனித்து விட்டிருக்கின்றார்களா அப்படின்ற கேள்வி திமுகக்குள்ள எழும்பி இருக்கிறது. ஸோ வாக்கு செலுத்துகின்ற அந்த கடைசி நாள்லையாவது வந்து ராகுல் காந்தியுடன் ஸ்டாலின் சந்திக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அது நடக்குமா என்பது நமக்கு தெரியல. ஆனால் அந்த முயற்சி ஏற்கனவே தோல்வி அடைஞ்சு போச்சு. 2 பேரும் ஒன்னா சேர்க்கறது, மீண்டும் ஒன்னா சேருவாங்களா என்பதை பற்றி நமக்கு தெரியவில்லை. மேற்கு வங்காள பிரச்சாரத்தில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ராகுல் காந்தி மேற்கு வங்காளம் போவார். ஆனால் காங்கிரஸ் கட்சிக்கு திமுக மீது துளியும் நல்ல பெயர் கிடையாது. அதனால் அவங்க விலகி செல்கின்றார்கள். மற்ற கட்சியை பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகளாக இருக்கலாம், விசிகாவாக இருக்கலாம், வைகோவாக இருக்கலாம், திமுக வெற்றி பெற வேண்டும் என்று பிரச்சாரம் பண்ணதே கிடையாது. முதலமைச்சராக ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் வரணும் என்று அவங்க பிரச்சாரம் பண்ணதே கிடையாது. அவங்க பிரச்சாரம் பண்ணது அத்தனையுமே வந்து பாஜக உள்ள வந்துடும், எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தான் பிரச்சாரம் பண்றாங்க. அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைவர்கள் யாரோ அவங்க ஸ்டாலினுடன் கலந்து கொள்வாங்க. எப்போதும் சரி ஒரு கூட்டணி கட்சி தலைவர்கள் ஸ்டாலின் ஐயா பேசுகின்ற மேடையில நிச்சயமா இடம் பெற்றிருப்பார்கள். ஆனா இந்த முறை கூட்டணி கட்சி தலைவர்கள் யாருமே வந்து ஸ்டாலின் ஐயா மேடையில பார்க்கவே முடியல. விழுப்புரத்தை தாண்டி வேற எந்த இடத்திலும் திருமாவளவன் அவர்களும் சரி அதோட ஸ்டாலின் ஐயா அவர்களும் ஒன்னா பிரச்சாரம் பண்ணவே இல்லை. 2வது இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாம் விலகி விலகி நின்றதுக்கான காரணம், முதல்ல தகுதிக்கு ஏற்ற மாதிரி தொகுதியை பிரித்து தரல, சம வாய்ப்பு வழங்கவே இல்லை, சம அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை. பெரிய தனத்துடன் நான் போடுவேன், அந்த பிச்சையை நீ எடுத்துக்கணும் அப்படின்னு திமுக இந்த முறை நடந்து கொண்டதாக தெரிகிறது. அது மட்டும் இல்ல, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு தொகுதியும் கொடுத்து பணத்தையும் கொடுத்துருக்காங்களாம். ஆனால் கூட்டணி கட்சிகளுக்கு யாருக்குமே வந்து விட்டமனாயிருக்கக்கூடிய அந்த பணத்தை கொடுக்கவே இல்லையா. அதுவும் பெரிய அதிருப்தி தானாம். ஸோ திமுக மீது இருக்கக்கூடிய அதிருப்தியை பொறுத்த வரைக்கும் தேர்தலுக்கு பிறகு நல்லாவே தெரியும் பாருங்க. கூட்டணி கட்சிகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையை நோக்கி நடக்க ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் இது திமுகவுக்கு பிரச்சனையா இல்ல கூட்டணி கட்சிகளுக்கு பிரச்சனையா அப்படின்னு நியூஸ் 7 சொல்லுகிற போது கூட்டணி கட்சிகளுக்கு தான் பிரச்சனை. ஏன்னு கேட்டீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய எந்த நிர்வாகியும் கூட்டணி கட்சியுடன் போய் வாக்கு சேகரிக்கவே இல்லை. உள்ளூர்ல இருக்கக்கூடிய நிர்வாகியும் ஒன்றிய அளவில் இருக்கக்கூடிய நிர்வாகியும் கூட்டணி கட்சிகள் ஒவ்வொருத்தரா வேண்டி யாப்பா சாமி வாங்கப்பா அப்படின்னு பணத்தை கொடுத்து அழைத்து சென்று பிரச்சாரம் பண்ணது தான் மிச்சமா. அதனால கூட்டணி கட்சிகள் வெற்றி பெறுமா அல்லது தோல்வி அடையுமா என்று கேட்கின்ற போது திமுகவுடைய ஒருங்கிணைப்பு இல்லாத காரணத்தால திமுக கூட்டணி கட்சிகள் பெரும்பான்மையாக தோல்வி அடையத்தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, திமுக ரொம்பவே நெருக்கமா இருந்தவங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான். ஆனா அவங்க பிரச்சாரம் ஆனது திமுக எதிராகவே போயிடுச்சு. ஸோ அவங்க 2 இடத்துல பேசினது அது திமுகவுக்கு பெரிய பின்னடைவை தந்திருக்கிறது. எந்த அளவுக்கு பின்னடைவு தந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிரேமலதா விஜயகாந்த் அவர்களை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி அவர்களுடைய உளவாளியா வந்து திமுகக்குள்ள வேலை பார்க்கறாங்களா,
திமுக என்ன பண்ணுது, திமுகவுடைய பிரச்சாரம் என்ன, தேர்தலுக்கு பிறகு திமுக எந்த மாதிரி அரசியலை பண்ண போகுது, அரசியல்லாம் பேரம் பேசுறது தான். எனக்கு ஆதரவாக இருந்தீங்கன்னா, ஆட்சி அமைப்பதுக்கு உதவினீங்கன்னா இவ்வளோ கோடிகள் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன குதிரை பேர விஷயமெல்லாம் செய்ய போகுது, யார்கிட்டலாம் குதிரை பேரம் செய்ய போறாங்க அப்படின்ற விஷயமெல்லாம் பிரேமலதா விஜயகாந்தை வச்சு எடப்பாடி பழனிசாமி சாதிச்சுக்கிறாரா? பிரேமலதா விஜயகாந்தை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியுடைய உளவாளியா என்று சொல்லுகின்ற அளவுக்கு எதிர்கட்சிகளுக்கு சாதகமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் பிரச்சாரம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் திமுகவுடன் ரொம்பவே நெருக்கமாக இருந்து பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தான் மற்ற கட்சிகளை பொறுத்த வரைக்கும் சும்மா விலகி ஓடி நிற்கின்றார்கள். பாருங்களேன், பிரச்சாரம் முடிஞ்ச பிறகு எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த பிரச்சார காலத்துல நம்ம மக்களிடையே வந்து மதசார்பற்ற தன்மையும் இந்தியாவுடைய ஒற்றுமையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் காப்பாற்ற வேண்டும் என்பதை எடுத்து சொன்னோம். மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க, எங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பேட்டி அளிக்கிறதோ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போட்டோ எடுக்கிறதுக்கோ எதுவுமே நடக்காது. மொத்தத்தில் திமுக கூட்டணி உள்ளுக்குள்ள சுக்குநூறா உடைஞ்சிருக்கிறது. அவங்கவுங்க தனி பாதையை விரும்பி போயிருக்காங்க. அப்போதான் திமுக வந்து பார்த்தீங்கன்னா கூட்டணி அமைச்சரவையில் நம்மளை கூப்பிடுவாங்க. இல்லைன்னு வச்சுங்களேன், எப்படி தொகுதி உடன்பாட்டில் வந்து இவளை எடுத்துக்கோ அவளை எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பத்தை 50 பிச்சு போட்டு முழு அப்பத்தை நம்முடைய தேமுதிகவுக்கும் திமுகவுக்கும் தக்க வச்சுக்கிட்டாங்களோ அதே மாதிரி வந்து கூட்டணி ஆட்சியிலும் தக்க வைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால நம்ம தனித்தனியாக பயணிப்போம் என்று முடிவெடுத்திருக்கின்றார்களாம். திமுக கூட்டணி இணக்கமா இல்லைன்னா இந்த தேர்தலில் ஜெயிக்கவே ஜெயிக்காது. அதுக்கப்புறம் எங்கடா கூட்டணி ஆட்சி அப்படின்றது தான் நம்முடைய எண்ணமா இருக்குது. சரி நண்பர்களை பொறுத்து வந்து பார்ப்போம், திமுக கூட்டணி மீண்டும் ஒருங்கிணைக்கப்படுகிறதா, மீண்டும் அந்யுன்யமா ஆகுறாங்களா, வெற்றி பெறுவாங்களா என்று பொறுத்து வந்து பார்ப்போம். நன்றி நண்பர்கள்.